இன்னைக்கு chapter 8 types of chemical reactions ல answer in detail third one பார்க்கலாம். last one explain the smelting process explain பண்ண சொல்லிருக்காங்க. இது ஒரு important 7 mark question. so அடிக்கடி கேட்பாங்க. மோஸ்டா நம்ம எதிர்பார்க்கிற question. so இதெல்லாமே பாப்போம் எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த எல்லா மெத்தட்ஸுமே பாப்போம். so first smelting process அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக்கா எனக்கு எர்த்ல இருந்து எனக்கு ஓர் கிடைக்கும். கரெக்டா அந்த ஓர்ல எனக்கு மெட்டலோட எனக்கு மெட்டல் ஆக்சைடு அதோட எனக்கு இம்பியூரிட்டிஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா கிடைக்கும். ஸோ இந்த எனக்கு ஓர்ல இருந்து பியூரா எனக்கு மெட்டல் மட்டுமே கிடைக்குமானா கிடைக்காது. எனக்கு மெட்டல் ஆக்சைடோட சில இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். இங்க நான் சொல்ற இம்பியூரிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா SiO2 சிலிக்கா ஆக்சைடு இது எனக்கு இந்த மெட்டல்ஸோட கலந்து எனக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த மெட்டல்ல இருக்க ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும். ஆக்சைடையும் அதே மாதிரி இம்பியூரிட்டிஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பியூர் மெட்டல் கிடைக்கணும். அந்த பியூர் மெட்டல் கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஓகேவா? இந்த பியூர் மெட்டல் இப்ப இங்க என்ன மெட்டல் எடுத்துக்க போறோம் அப்படின்னா Fe2O3 இந்த ஓரோட எனக்கு சில இம்பியூரிட்டிஸ் லைக் SiO2 எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதை தான் நம்ம பியூரிஃபை பண்ண போறோம். இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கணும்னா அதுக்குன்னு ஒரு எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வரும். அதுதான் இந்த மெஷின்னு சொல்ல முடியாது. இது பேர் எனக்கு ஃபர்னான்ஸ். ஓகேவா? இதுல இந்த ஃபர்னான்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டெப்ல இருந்து பார்ப்போம். இந்த ஃபர்னான்ஸ்ல 3 ரீஜியன் இருக்கு. இது என்ன அப்படின்னா லோவர் ரீஜியன், இது எனக்கு மிடில் ரீஜியன், அடுத்து இது எனக்கு அப்பர் ரீஜியன். ஸோ இந்த 3 ரீஜியன்லயும் 3 வகையான இது எனக்கு நடக்கும். ஓகேவா? இப்ப இந்த சார்ஜ் ஃபர்னான்ஸ் அப்படின்னா சார்ஜை நான் ஃபர்னான்ஸ்ல போடுறேன். லைக் சார்ஜ்னா ஒன்றும் இல்லை. இந்த ப்ராசஸ் எனக்கு நடக்கணும்னா இருக்கிற தேவையான திங்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லலாமா? இந்த இன்கிரீடியன்ஸை நான் மேலே இந்த ஃபர்னான்ஸ்ல இருந்து இங்கே போட போறேன். ஸோ நான் என்னென்ன போட போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மெட்டல் வேணும், அந்த ஓர் வேணும். அந்த ஓர்ல இருந்து தான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட பியூர் மெட்டலையே எடுத்துக்க போறேன். அப்போ எனக்கு Fe2O3 அப்படிங்கிற மெட்டல் வேணும். இன்னொன்னு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த Fe2O3 ஆக்சைடை நான் ரிமூவ் பண்றதுக்காக எனக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வேணும். அதை தான் எனக்கு கோக் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. கோக் அப்படிங்கிறது நத்திங் பட் அ பியூர் கார்பன். ஸோ எனக்கு அந்த பியூர் கார்பன் தான் கோக். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைம்ஸ்டோன். இந்த லைம்ஸ்டோனை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நான் சொன்னேன்ல இந்த சிலிக்கா இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே இந்த லைம்ஸ்டோனால என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்லாக் ஃபார்ம் ஆகி எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நம்ம லைம்ஸ்டோன் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இந்த ஃபர்னான்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த சார்ஜ் எல்லாத்தையுமே என்ன பண்றேன் அப்படின்னா போடுறேன். ஸோ சார்ஜ் போடுறேன். இப்ப எனக்கு இந்த ஃபர்னான்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்னான்ஸ்ல இருந்து எனக்கு கீழே இருந்து எனக்கு ஹாட் ஏர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹாட் ஏரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஏர்ல இருக்க ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் கூட நான் போட்ட கார்பனும் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரியாக்ட் ஆகி CO2 பிளஸ் ஹீட் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இதுதான் வந்து என்னோட ரியாக்ஷன். ஸோ இது எங்க நடக்கும் அப்படின்னா எனக்கு இது லோவர் ரீஜியன்ல எனக்கு நடக்கும். அதோட ரீஜியனோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸ், அப்ராக்சிமேட்லி எனக்கு 1500 டிகிரி செல்சியஸ். ஸோ ஹாட் ஏர் நம்ம அது ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் போட்ட அந்த ஃபர்னான்ஸ்ல நான் போட்ட சார்ஜ் கார்பன் வந்து எனக்கு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி எனக்கு கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீட் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். இந்த ஹீட் எனக்கு ரிலீஸ் ஆக இந்த ஃபர்னான்ஸோட டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அந்த லோவர் ரீஜியன்ல தான் நம்ம அது நடந்துச்சுன்னு பார்த்துட்டோமா. இப்போ மிடில் ரீஜியன். இந்த மிடில் ரீஜியன்ல மொத்தம் எனக்கு 3 இது நடக்குது. ஒண்ணுமே இல்லை,
எனக்கு நான் சொன்னேன்ல இந்த கோக்கு தான் நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னேனா, ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னு சொன்னேன். எனக்கு இந்த கோக்கை மட்டும் போட்டா எனக்கு ஃபெரிக் அயன் ஆக்சைட்ல இருந்து எனக்கு போயிருமான்னு கேட்டா கிடையாது. இந்த கோக் மூலியமா நான் என்ன வந்து ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. எப்படி ஃபார்ம் பண்றேன்னா, எனக்கு இங்க கிடைச்சிருக்குல்ல இந்த CO2, இந்த CO2 கூட நான் வந்து கார்பனை இது பண்ணும்போது எனக்கு 2 கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இந்த கார்பன் மோனாக்சைடு தான் எனக்கு என்ன யூஸ் ஆகுது, என்ன பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த ஃபெரிக் ஆக்சைட்ல இருந்து ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ நான் இதை கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதனால என்னால் ஆக்சைடை வந்து இது பண்ண முடியும். இதெல்லாம் எங்க நடக்குது, எனக்கு இந்த மிடில் ரீஜியன்ல வந்து நடக்குது. இப்ப லைம்ஸ்டோன் டீகம்போசிஷன். எனக்கு லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது என்னன்னா CaCO3. இந்த CaCO3 டீகம்போஸ் ஆகும் எப்படின்னா 2 இதான் எனக்கு பிரியும், CaO plus CO2. இந்த CaO எனக்கு ஃப்ளக்ஸா ஆக்ட் ஆகும் ஆக்சுவலி. ஓகேவா? இந்த CaO plus CO2 எனக்கு லைம்ஸ்டோன் என்ன ஆயிரும், பிரிஞ்சிரும். எதுக்காக இந்த CaO வருது அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி எனக்கு மெட்டல் ஆக்சைடோட நான் இம்பியூரிட்டிஸ் SiO2 இருக்குன்னு சொல்லிட்டேன்ல, இந்த SiO2 நான் வந்து என்ன பண்ணணும், மெட்டல்ல இருந்து தனியா கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த CaO வந்து ஆக்ட் ஆகுது. அது என்ன ப்ராசஸ்னு நீங்க இப்ப பாப்பீங்க. என்ன நடக்கும்னா எனக்கு ஸ்லாக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்லாக் இஸ் நத்திங் பட் எனக்கு ஃப்ளக்ஸ் பிளஸ் கேங் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாக். கரெக்டா? ஃப்ளக்ஸ் பிளஸ் கேங் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாக். கரெக்டா? இங்க ஃப்ளக்ஸ் நான் மேலேயே சொல்லிட்டேன். இந்த CaO கூட எனக்கு இம்பியூரிட்டிஸ் நான் என்ன சொன்னேன், கேங் இஸ் நத்திங் பட் இம்பியூரிட்டி தான். இந்த இம்பியூரிட்டிங்கிறது நான் என்ன சொன்னேன், SiO2ன்னு சொன்னேன்னா இது என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இந்த ரெண்டுமே எனக்கு கம்பைன் ஆகி எனக்கு ஒரு இதாட்ட ஃபார்ம் ஆயிரும் ஏதாச்சும் CaSiO3. ஸோ இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிடும். இத வந்து ஒரு இதா இருக்கும். ஸோ இப்ப எனக்கு இந்த இம்பியூரிட்டிஸ் என்ன ஆயிடுச்சு, இந்த கார்பனோட எனக்கு ஆட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த அப்பர் ரீஜியன்ல, ஸோ அப்பர் ரீஜியன் எங்க இருக்கு, இந்த அப்பர் ரீஜியன்ல எனக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிரும். நான் என்ன சொன்னேன், இந்த Fe2 இப்ப நான் மெட்டலை பியூரிஃபை பண்ணும். நான் மெட்டல் கூட இருந்த இம்பியூரிட்டிஸை நான் என்னவா ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸ்லாகா ஃபார்ம் பண்ணிட்டேன் ஈஸியா வெளில போறதுக்காக. இப்போ அதுல இருந்த என்ன இது Fe2O3 அயன் ஆக்சைடுல இருக்க ஆக்சைடை நான் பிரிக்கணும். அதுக்காகவே நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன், CO-வை நான் எடுத்து வச்சுட்டேன் தனியா. அப்ப எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2Fe வந்து எனக்கு தனியா வந்துரும், CO2 எனக்கு தனியா வந்துரும். அதாவது எனக்கு இங்க 2 Fe இருக்கு, அப்ப 2 எனக்கு 2 கார்பன் வந்து ஒண்ணுதான் இருக்கு, ஆக்சிஜன் எனக்கு 4 இருக்கு, அப்ப 2CO2. ஸோ எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு இந்த அயன் அப்படிங்கிறது எனக்கு தனியா வந்துரும். அப்ப எனக்கு பியோர் அயன் வந்து என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. இதோட எனக்கு ப்ராசஸ் நின்று போச்சான்னு கிடையாது. நான் என்ன சொன்னேன், இந்த ஃபர்னன்ஸ் ஆக்சுவலி எனக்கு என்னவா தான் இருக்கு, ஹீட்ல தான் இருக்கும். எனக்கு இந்த ஹீட் ரீஜியன் பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மிடில் ரீஜியன்ல அதோட ஹீட் என்னவா இருந்திருக்குன்னா 1000 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கும். இந்த அப்பர் ரீஜியன்ல எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஹீட்டா இருந்திருக்கும். அதனால எனக்கு இந்த கிடைச்ச அயான் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மெல்டட் ஃபார்ம்ல தான் எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த மெல்டட் ஃபார்ம் வந்து எனக்கு அயனோட டென்சிட்டி இஸ் ஹை. கரெக்டா? அயனோட டென்சிட்டி எனக்கு ஹையா இருந்திருக்கு. அதே மாதிரி இது கூட இந்த நான் மேல பார்த்த CaSiO3யும் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கும் இது மெல்டட் ஃபார்ம்ல தான் இருந்திருக்கும். ஆனா இதோட டென்சிட்டி கம்மி. அதனால என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அயன் மேல இந்த CaSiO3 என்ன ஆயிட்டு இருந்திருக்கும் அப்படின்னா ஃப்ளோட் ஆயிட்டு இருந்திருக்கும். ஸோ ஈஸியா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவங்க வந்து கீழே ஃபர்னான்ஸ்ல இருந்து கீழே வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அயன் அவுட்லெட் தெரியுதா உங்களுக்கு, இந்த அயன் அவுட்லெட்ல இருந்து நம்மளோட அயன் வந்து எனக்கு
கிடைச்சிரும். இந்த பிரிக்கும் போதே இந்த ஸ்லாகை வந்து மேலதானே மிதந்துட்டு இருக்கோம், அதனால இந்த ஸ்லாகை தனியா அயனை தனியா வந்து பிரிச்சிருவாங்க. அது வந்து நம்மளுக்கு பியூர் அயன் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா? ஸோ இப்போ ஸ்மெல்டிங்னா என்னன்னு பார்த்தோம். எனக்கு பியூர் மெட்டல் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் கரெக்டாக. அதில் நான் என்னென்ன பண்ணணும்? ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும், இம்ப்யூரிட்டிஸான SiO3 ரிமூவ் பண்ணணும். கடைசியில் எனக்கு கிடைக்குது பார்த்தீங்களா அந்த பியூர் மெட்டல். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். சார்ஜ் இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்னான்ஸ்ல கொடுக்குறோம். இந்த ஃபர்னான்ஸ்ல என்னென்ன நம்ம கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட் Fe2O3 நம்மளோட இன்புட் மெட்டல் ஓரை கொடுக்குறோம். அடுத்து நம்ம என்ன கொடுக்குறோம்? லைம்ஸ்டோனை கொடுத்தோம். அடுத்த சார்ஜ் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, கோக் கொடுத்தோம். ஸோ இந்த கோக் என்னவா இதாகுது? ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. லோயர் ரீஜன்ல என்ன இருக்கும்? எனக்கு இங்க இருந்து ஹாட் ஏர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாஸ் பண்ணிருப்பாங்க. ஹாட் ஏர்ல இருக்க ஆக்சிஜனும் கார்பனும் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா CO2 பிளஸ் ஹீட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஹீட்னால ஃபர்னான்ஸோட ஹீட் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதிகமாயிருக்கும். இப்ப இதுதான் எனக்கு லோயர் ரீஜன்ல, ஏன்னா லோயர் ரீஜன்ல அதிகமான டெம்பரேச்சர் இருந்திருக்கும். மிடில் ரீஜன்ல எனக்கு மொத்தமா 3 நடக்குது. எனக்கு நான் வாங்கியிருக்க கோக் மட்டுமே எனக்கு ரெடியூஸ் ஆகாது. கோக் கூட நான் வந்து மேல கிடைச்சிருக்க இந்த CO2 இது பண்ணும்போது எனக்கு கார்பன் மோனாக்சைடு இதாகும். இதுதான் ஆக்சுவலி ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் திஸ் ப்ராசஸ். இது எனக்கு நான் எடுத்து வச்சிட்டேன் கரெக்டா. இப்போ லைம்ஸ்டோன் டெபாசிஷன் என்ன ஆகும்? CaCO3 என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஃப்ளக்ஸ் எனக்கு வேணும், CaO பிளஸ் CO2 வந்துடும். இங்க கிடைச்சிருக்க இந்த CaOவோட நான் இம்பியூரிட்டி SiO2 ஆட் பண்ணும்போது எனக்கு CaSiO3 அப்படிங்கிற ஸ்லாக் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஸ்லாக் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும்? மெல்டிங்கா இருந்துட்டு அயன் மேல எனக்கு ஃப்ளோட் ஆயிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ மெயினாக இந்த அப்பர் ரீஜியன்ல என்ன கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு? இந்த Fe2O3 ஆக்சைடோட நான் CO ஆட் பண்ணும்போது எனக்கு பியூர் அயான் அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? பியூர் அயான் எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த பியூர் அயான் வந்து மெல்டடா தான் இருக்கும். அந்த மெல்டிங் இது வந்து அயன் மேல இது ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். இதுவும் மெல்டடா தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்னான்ஸ்ல இருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸ்லாக் அவுட்லெட் அண்ட் அயன் அவுட்லெட்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு எடுத்துறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஹோப் யூ